distributors wanted. Tamil milk product. Call 73730 அந்த எஸ்எஸ்கேக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன்னை கடத்திருப்பான். என்ன பத்தி தெரிஞ்சும் என் வீட்டு புள்ள மேலேயே கை வச்சிருக்கான்னா அந்த எஸ்எஸ்கேவை சும்மா விடக்கூடாது கார்த்திக். சரி கார்த்திக், அந்த எஸ்எஸ்கே உன்னை கடத்தினான்னு சொல்ற, ஆனா உன் மொபைல்ல இருந்து மெசேஜ்லாம் வந்தது, அது எப்படி? ஆமா, அது எல்லாமே எஸ்எஸ்கேவோட வேலை தான். அவன் ஆளுங்க என்னோட மொபைலை புடுங்கி வச்சுக்கிட்டு நான் அனுப்புற மாதிரியே மெசேஜ் அனுப்பி உங்க எல்லாரையுமே நம்ப வச்சிருக்காங்க. ஐயோ, அப்போ சொத்தை கொடுக்க முடியாதுன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சே, அதுவும் அவன் அனுப்புனதுதாம்மா. நானும் அண்ணனும் சண்டை போட்டு பிரியணுங்கிறதுக்காக அவங்க பண்ண வேலை. எனக்கு தெரியும் நீ அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்ப மாட்டேன்னு தெரியும். இலக்கியா கிட்ட கூட சொன்னேன். அண்ணன் தம்பி 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. ஆமா, நீ போன் பண்ணி பேசினதா அஞ்சலி சொன்னாலாமே, அது எப்படி? உன் போனே உன்கிட்ட இல்ல, எப்படி அஞ்சலி கிட்ட பேசின? அதுவும் போன்ல நான் சீக்கிரம் வந்துருவேன், நம்ம குழந்தைய பாத்துக்கோ அப்படின்னு நீ அக்கறைப்பட்டதா சொல்லிருக்கான். போனை அத்தை கிட்ட கொடுக்க போன கடைசி நிமிஷத்துல நீ காலை கட் பண்ணிருக்க. ஏன் கார்த்திக் அது? அடையே அண்ணி, நீங்க வேற. நான் எங்க போன்ல பேசினேன்? என்னதான் கட்டி வச்சிருந்தாங்களே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பேச முடியும்? அப்படியா? என்ன அஞ்சலி இது? அப்ப நீ கார்த்திக் கிட்ட பேசினது உண்மை இல்லையா? அது வந்து அண்ணி, அஞ்சலி சொல்றதும் உண்மைதான். எஸ்எஸ்கேவோட ஆளுங்க என்ன மாதிரி குரலை மாத்தி பேசி அஞ்சலியை ஏமாத்திருக்காங்க. ஐயோ கடவுளே. இல்ல அஞ்சலி? ஆமா. பாவம், நான் நினைச்சு ஏமாந்துட்டா. இல்ல அஞ்சலி? ஏமாந்துட்டேன். ஏய், இன்னும் எதுக்காக வருத்தப்பட்டு இருக்க? அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே ஒரு கவலையும் இல்ல. ஓகேவா? பாவி, அந்த எஸ்எஸ்கே இருக்கானே, அவன் நல்லாவே இருக்க மாட்டா. அதால அவனை கூடிய சீக்கிரமா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவனை உள்ள வச்சு நல்ல லாடம் கட்டணும். அத்தை, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணாலும் சரியான சாட்சி இல்லாம வெளியே வந்துருவான். அவனை அடிக்கிற அடி அவன் எழ முடியாதபடி மரண அடியா இருக்கணும். அப்ப அவனோட சேர்ந்து யார் யாரெல்லாம் இன்னும் மாட்ட போறாங்களோன்னு தெரியல. அத்தை, முதல்ல கார்த்திக் ஃப்ரெஷ் அப் ஆகட்டும். ஆமாம்பா, இத்தனை நாளா நீ என்ன கஷ்டப்பட்டியோ. நீ போப்பா, முதல்ல போய் குளிச்சிட்டு வா போ. சரிம்மா. கடவுளே. ஏ அஞ்சலி, என்ன நீ திருன்னு முடிச்சிட்டு இருக்க? போ, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கான். அவனுக்கு போய் ஜூஸ் ஏதாவது போட்டு வை. போ. நான் பூஜை பண்ணிட்டு வரேன்.
பாக்குற? ஆ? முதல்ல உன் முகத்தை தொட. அப்படியே பயத்துல வேர்வையிலே குளிச்சிடுவ போல இருக்கே. என்னடா இந்த இலக்கியம் வந்த உடனே கார்த்திக்க கடத்தினது அஞ்சலி தான் சொல்லுவான்னு பார்த்தா ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கா. எப்போ வெடிவைப்பாளுன்னு பயந்து நடுங்குறியா? இல்ல இந்த தடவை கார்த்திக்க கடத்தினது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த தடவை மறுபடியும் அண்ணனுக்கு சொத்தை கொடுக்கறேன்னு போனான்னா கடத்தி சக்சஸ் பண்றது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கியா? சொல்லுடி. என்ன சொல்ற நீ? நான் எங்க கார்த்திக்க கடத்தினேன்? அதான் எஸ்எஸ்கே தான் கார்த்திகை கடத்தினாருன்னு கார்த்திகே சொல்லிட்டாரே. கடத்தினது எஸ்எஸ்கே தான்னு கார்த்திக் சொன்னானாடி? கார்த்திக்கு எப்படி தெரியும் கடத்தினது எஸ்எஸ்கே தான்னு? நாங்க தானே சொல்லிருக்கணும். நீயும் எஸ்எஸ்கேவும் ஒன்னா இருந்தத நானே கண்ணால பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி நடிக்கிற? நீயும் எஸ்எஸ்கேவும் சேர்ந்துதான் கடத்தினீங்கன்னு தெரிஞ்சும் உன் பேரை நான் கார்த்திக் கிட்ட சொல்லல. போனா போதுன்னு உன் பேரை சொல்லாம இது வரைக்கும் விட்டு வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? நாங்க உண்மைய சொன்னா உனக்கு தண்டனை ஜாஸ்தி, மன்னிப்பே கிடையாது. நீயா ஒத்துக்கிட்டேனா அட்லீஸ்ட் உன்னை மன்னிக்கிறத பத்தியாவது கார்த்திக் கன்சிடர் பண்ணுவான். உன்னை நல்ல வேலை நினைச்சு தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்களே பைரவி மேடம், அவங்க எதிரில உன் வாயில இருந்து உண்மை வெளியே வரணும். அதுக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். சும்மா சீன் எல்லாம் போடாத என்கிட்ட. நான் தான் கார்த்திகை கடத்தினங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உன்கிட்ட? நீ இப்படி கேப்பன்னு எனக்கு தெரியாதா? இவ்ளோ பெரிய விஷயத்த நான் வீட்ல சொல்லும்போது வெறும் வாய் வார்த்தையிலையா சொல்லுவேன்? இல்ல ஆதாரம் இல்லாமல உன்கிட்ட வந்து பேசுவேன்? எல்லா ஆதாரமும் பக்காவா வச்சிருக்கேன். என்ன ஆதாரம்? கார்த்திக் தப்பிச்ச நியூஸ கேட்டு நீ இங்க இருந்து ஓடி போய் எஸ்எஸ்கே கிட்ட பதறி போய் பேசிட்டு இருந்தல்ல, அத ஃபுல்லா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். ஃபுல்லா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நீ கேட்ட ஆதாரம் என் கையில இருக்கு. என்ன சொல்ற? சொல்லு. நீ தானே கார்த்திக்க கடத்தின. இப்போ நீ சொல்றியா இல்ல வீடியோவை கார்த்திக் கிட்ட காட்டவா? ஏய், முகம் எதுக்கு இப்படி வேர்க்குது? தொடச்சுக்கோ. நீதான் கார்த்திக்க கடத்தலையே, அப்புறம் எதுக்கு இப்படி பயந்து நடுங்குற? சொல்லுடி. நீ இப்பவும் ஒத்துக்க மாட்ட. நான் இப்பவே இந்த வீடியோவை எல்லாருக்கும் போட்டு காட்டி அதுல இருக்கிறது நீதானு அவங்களே கன்ஃபார்ம் பண்ண சொல்றேன். அப்ப நீதான் கார்த்திகை கடத்தினேன்னு பைரவி மேடம் எதிரில உன் வாயாலே ஒத்துக்கிற. இங்க பாரு, அத தவிர உனக்கு வேற வழி கிடையாது. உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. கொஞ்சம் கருணை காட்டு. ஏண்டி எத்தனை தடவை உனக்கெல்லாம் கருணை காட்டுறது? நீ எனக்கு தெரியாம கார்த்திகை ஏமாத்தி கல்யாணம் பண்ண நான் பொறுத்துக்கிட்டேன். எனக்கு எதிரா நீ சதி பண்ண அதையும் பொறுத்துக்கிட்டேன். சொத்துக்கு ஆசைப்பட்டு கௌதமோட பிறப்பு ரகசியத்தை சொல்லி அவரை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா எப்போ உன்னை நம்பி உனக்கு தாலி கட்டின கார்த்திகை நீ கடத்தினியோ, இனிமேல என்னால பொறுத்துக்க முடியாதுடி. இன்னைக்கு சொத்துக்காக கடத்தினவ நாளைக்கு அதே சொத்துக்காக அவனை கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இன்னையோட உன் வாழ்க்கை முடிஞ்சதுடி. தள்ளுறி. கார்த்திகிட்ட மட்டும் அந்த வீடியோ காட்டிடாத, என் வாழ்க்கையை முடிஞ்சிடும். காட்டிடாத.
இலக்கியா ப்ளீஸ் இலக்கியா ப்ளீஸ் அப்படி மட்டும் செஞ்சிடாத. நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு இலக்கியா, என்ன மன்னிச்சிரு இலக்கியா, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் ப்ளீஸ். மன்னிக்கிற வேலையா நீ பண்ணிருக்க? என்ன தைரியம் இருந்தா சொந்த புருஷனை கடத்தி எல்லாரையுமே ஏமாத்துவ? நானும் போனா போகுதுன்னு உன்னை விட்டு வச்சேன். ஆனா உனக்கு கொடுக்கிற சான்ஸ் எல்லாம் நீ மிஸ்யூஸ் பண்ணிட்டே இருக்க. இனிமே உன்னை மன்னிக்கவே முடியாதுடி. நான் இப்பவே போய் கார்த்திக் கிட்ட உன்னோட சதிய சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தல. என் பேர் இலக்கியா இல்லடி. இலக்கியா இலக்கியா ப்ளீஸ் இலக்கியா ப்ளீஸ். வேண்டாம் விடுடி. கார்த்திக் கிட்ட மட்டும் சொல்லிடாத இலக்கியா. என் வாழ்க்கைய முடிச்சு போயிடு இலக்கியா, முடிஞ்சிரு இலக்கியா, முடிஞ்சிரு ப்ளீஸ். ஏய், வாழ்க்கை மட்டும் போகாதுடி. கட்டின புருஷனை கடத்தின குற்றத்துக்காக நீ ஜெயிலுக்கும் போயிடுவ. களி திம்படி. நீ கைதி ட்ரெஸ்ல இருக்கிறத நான் பார்க்கணும். அப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். இலக்கியா, நான் உன்னோட மாமா பொண்ணு. என் வேலை இறக்க காட்ட மாட்டியா? நீ நானும் ஒன்னா ஒரே வீட்ல ஒரே தட்டுல சாப்பிட்டோம். அத மறந்துட்டியா இலக்கியா? ப்ளீஸ் இலக்கியா ப்ளீஸ். ஒரே வீட்ல ஒரே சாப்பாடு தான் இல்லன்னு சொல்லல. ஆனா புத்தி ஒரே மாதிரி இல்லையே. உன் கேவலமான புத்தி அந்த வீட்ல இருந்து இந்த வீடு வரைக்கும் மாறவே இல்லையே. இனிமே மட்டும் மாறும்னு நான் எப்படி நம்புறது? ப்ளீஸ் இலக்கியா, ஏதோ சொத்துக்கு நான் ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் இலக்கியா. இனிமேல நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் இலக்கியா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு என்ன விட்டு இலக்கியா. கார்த்திக் கிட்ட நான் தான் கடத்தினேன்னு சொல்லிடாத ப்ளீஸ், சொல்லிடாத. ஏய், காலை விடுறி ப்ளீஸ் இலக்கியா ப்ளீஸ். நீ காரியம் ஆகுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவ. இப்ப கார்த்திகை மட்டும் நாங்க காப்பாத்தலனா நீ பிளான் பண்ண மாதிரி கௌதமியும் கார்த்திகையும் பிரிச்சு குடும்பத்தையே உடைச்சிருப்பல்ல. உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடி இலக்கியா. பாவண்டி கார்த்திக். அவனை உன்கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். நீ முதல்ல காலை விடு. விடு இலக்கியா, இல்ல இலக்கியா ப்ளீஸ். என்னதுல இருந்து காப்பாத்து இலக்கியா. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, ஒரே ஒரு சான்ஸ். இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் ப்ளீஸ். இனிமே கார்த்திக் ஒரு நல்ல பொண்டாட்டியா, அத்தைக்கு நல்ல மருமகளா இருப்பேன் இலக்கியா. நான் சொல்றது நம்பு, என்ன புரிஞ்சுக்கோ இலக்கியா ப்ளீஸ், என்ன புரிஞ்சுக்கோ. இலக்கியா, எனக்கு தாலி பிச்சை போடு இலக்கியா, தாலி பிச்சை போடு இலக்கியா ப்ளீஸ் இலக்கியா ப்ளீஸ். நான் 1 வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளவு சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளவு ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்கெங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமாயா, எப்படி? சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர். பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன் தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.